இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் இருந்து ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான இந்த டாக்ஸி மற்றும் பைக் சேவைகளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கவர்மெண்ட் அவங்களே அஃபிஷியலாக ஒரு புது ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த டாக்ஸி, பைக் மாதிரியான ரைட் போகிறவங்களுக்காக வந்து பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ஓலா, ஊபர் மாதிரியான இந்த டாக்ஸி ரெண்டல் சர்வீஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட விலை வந்து கம்மியாகும். இந்த கேப், டாக்ஸிலாம் ஓட்டுறவங்களுக்கு வந்து இன்னும் அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த சர்வீஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் டாக்ஸினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆக போகுது, அது மூலமாக இது நமக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த டிரைவருக்கு என்ன பெனிஃபிட், அதுபோல் இந்த ஆப் எப்படி இருக்கும் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரத்தாங்க. ஸோ இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிற இந்த சர்வீஸை வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாரத் டாக்ஸி இந்த பிரைவேட் டாக்ஸியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த லெவல் வந்து சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனி, இந்த ஓலா, ஊபர் மாதிரியான கம்பெனியில் வந்து இந்த டிரைவர்ஸ் வந்து அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ரைட் போயிட்டு இருக்கிறங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அந்த டிரைவர்ஸ் வந்து ஒரு ரைடுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-30% அந்த கம்பெனி, அதாவது ஓலாவாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், கிடைக்கிற லாபத்தில் 20-30% அந்த கம்பெனிக்கு வந்து காசு கட்டணும். ரிட்டர்ன் வந்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிற சேவையை பயன்படுத்தி டிரைவர்ஸ் வந்து கேப் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு 100% வந்து அந்த லாபம் அப்படியே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்ஸி வந்து இந்த சர்க்கார் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற பல விதமான கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் டாக்ஸி மூலமாக எந்த மாதிரியான வண்டியெல்லாம் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, டாக்ஸி, 4 வீலர்ஸ், 2 வீலர்ஸ், ஆட்டோ ரிக்ஷா மாதிரியான எல்லா சர்வீஸும் வந்து இது மூலமாக வந்து இணைச்சி நம்ம வந்து வண்டி ஓட்டலாம் சொல்கிறாங்க. ஸோ டாக்ஸி மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறத பார்த்தா 2 வீலரும் சரி, ஆட்டோவும் சரி, அவங்களும் வந்து இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிற சர்வீஸை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம ஓலா, ஊபர் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கெட்ட வேணாம், அதாவது டிரைவர்ஸ். அதுபோல் டிரைவர்ஸ் வந்து அவங்களோட லாபத்தில் 100% அப்படியே கையில் வச்சுக்கலாம். இது போக ப்ரைஸிங் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான ஏற்றம் இருக்காது சொல்கிறாங்க. மற்றபடி ஓலா, ஊபர் மாதிரியே வந்து இந்த லைவ் ட்ராக்கிங் ஃபீச்சரும் இருக்க போகுது. இது போக வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த டிரைவர் இன்சூரன்ஸ், அது போக வந்து டிரைவர் வெரிஃபிகேஷன், அதுபோக பல விதமான கவரேஜும் இருக்குது. அதாவது இன்சூரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரைவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வண்டியில் வந்து பயணிக்கிறவங்களும் சேர்த்து இன்சூரன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். இது இப்போ ப்ரைவேட் ரெண்டல் கார்ஸை கம்பேர் பண்ணி போக நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம இந்த ரைட்லாம் போகலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆப்பாக இருக்குது. ஒன்று வந்து ரைடருக்கு, இன்னொன்று வந்து டிரைவருக்கு. இது போக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இந்த ஆப் வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்தா தெரிஞ்சிடும். அதுபோல் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அதன் மூலமாக இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ஆப் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது கார் ஓட்டுறவங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லை பைக் ஓட்டுறவங்க வந்து அந்த தனியாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது போக மற்ற ரெகுலராக உள்ளவங்களுக்கு வந்து பாரத் டாக்ஸி அப்படிங்கிற நார்மல் ஆப் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்போட இன்டர்ஃபேஸில் முதல்ல இந்த டிரைவர் ஆப்பை பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நமக்கு இந்த டிரைவர் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பல விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. குறிப்பாக அந்த ரைடரை சேரணும்னா அவங்க வந்து ஒரு ஓன் வெஹிக்கிள் ஒன்று வச்சிருக்கணும். அந்த வெஹிக்கிளோட பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்காங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே. குறிப்பாக இந்த ஆர்சி புக், வெஹிக்கிள் பெர்மிட், இந்த வெஹிக்கிளோட ஃபிட்னஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், அது போக இந்த பியூசி அப்படிங்கிற ஸ்மோக் சர்டிஃபிகேட் மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். நீங்கள் பேசஞ்சரை கூட்டி போகிறதுக்கு இந்த டிரைவர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். குறிப்பாக நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியாக ஆஃபர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எவ்வளோ தூரம் போகிறீங்க, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ டைம் எடுக்கும், அது போக எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், இது போக வேறு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வரிசையாக ஸ்டாக் ஆகிட்டே போகும். டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்சமான ஆஃபர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சனை போய் பிக் பண்ணுறதுக்கு போகலாம். இது போக வழக்கம் போல் அந்த ஜிபே மாதிரியான பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது போக ஒவ்வொரு ரைடும் கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்ட்ராவாக இந்த காயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேபி அது வந்து போனஸ் மாதிரியாக சில அமௌண்ட் சேரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பயணிக்க போகிறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸையும் நீங்களே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நான் இந்த ரேடியஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் தான் போவேன், அல்லது இந்த பர்டிகுலர் ஏரியா தான் போவேங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்களே வந்து தீர்மானிச்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வரும். மேலும் வந்து வழக்கமாக ரைட் போகும்போது இந்த கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி நம்ம லொக்கேஷன்லாம் காட்டும்ல, அதே மாதிரி ஃபீச்சர் இதுலேயுமே இருக்குது. ஒருவேளை வந்து நம்ம வந்து பேசஞ்சராக இருந்தீங்கன்னா இதே மாதிரியாக உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் காட்டுது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பைக், ஆட்டோ, அது போக காரில் என்னென்ன டைப் இருக்கோ எல்லாமே காட்டுது. நீ சூஸ் பண்ண அந்த லொக்கேஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட், அது போய் எவ்வளோ வேறு அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே காட்டுது. ரெண்டாவது அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபேர்ஸ், எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம், பிக்கப் சார்ஜ் எவ்வளோ, வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியுது. ரைடுக்கு போக முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். டிரான்ஸ்பரண்டான ஒரு பேமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது போக பர்டிகுலர் அந்த ரைட் போய் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரைவரை ரேட்டிங் பண்ணலாம். அதுபோக வழக்கம் போல் நம்ம வந்து ஓலா, ஊபரில் பார்க்குற மாதிரியே டாக்ஸி அல்லது இந்த கேப் வந்து எங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ தூரம் வந்து இருக்குது, அதுபோல் அந்த டாக்ஸியை கேன்சல் பண்ணுற ஃபீச்சர், மேலும் நீங்கள் போகிற அந்த ரைடு எல்லாமே இந்த ஓடிபி மூலமாக ப்ரொவைட் பண்ணப்படுது. வழக்கம் போல் நமக்கு வந்து ஓலா, ஊபரில் என்ன விஷயங்கள் உண்டா A to Z எல்லாமே வந்து இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ யார் டிரைவர், என்ன வண்டி, அது போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா SOS அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை வந்து ஆடியோஸ் வந்து ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுன்னா, சஸ்பீஷியஸாக தெரிஞ்சால் அது கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸை டேரெக்டாக காட்ட முடியல. காரணம் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆப் வரல. இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜாக டெல்லி மற்றும் குஜராத்தில் மட்டும் தான் இந்த டாக்ஸி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போக போக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் நமக்கு இந்த ஓலா ஊபர் கம்பேர் பண்ணி போகும், அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி டிரைவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஷேர், அதாவது நமக்கு வந்து 100% அவங்களுக்கு வந்து இந்த ஷேர் கிடைக்கும். ஒரு டிரைவர்ஸோட 100% லாபத்தை டிரைவர்ஸ்க்கே கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இந்த ஆப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருக்குது. அதாவது மாதாந்திர கட்டணம் மாதிரியாக டிரைவர்ஸ்ட்டு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வாங்கிடுறாங்க. அதாவது குறிப்பிட்ட கட்டணம் மட்டும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாதிரி கொடுக்குறாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து அவங்க இணைஞ்சிக்கிட்டாங்கன்னா டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பேர் டு ஓலா அண்ட் ஊபர். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்க போது. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் 20-30% வந்து அவங்க கொடுக்குறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட 2-3 ரைட்லேயே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிடுவாங்க. பில்லு வேண்டாம், மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து 100% அந்த டிரைவர்ஸ்க்கே வந்து போகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் வந்து ஓலா ஊபர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பாரத் டாக்ஸி சர்வீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஸோ எனிவேஸ் தமிழ்நாட்டுக்கு இந்த சேவை வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்டேட் இல்லை. ஸோ வந்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு டெல்லி, குஜராத் மாதிரியான ஏரியாவில் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோட ஆரம்பத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப் நிறைய பேர் டவுன்லோட் ட்ரை பண்ணிட்டாங்க. அது போக ரேட்டிங்கும் டாப்பில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த சர்வீஸ் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சர்வீஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிரைவர் ஆப், அது போக பேசஞ்சர் ஆப், ரெண்டோட ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.